தற்போதைய அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். ஈரோடு மருத்துவமனையில் ஸ்ட்ரெச்சர் இல்லாத காரணத்தால் தாயை மகள் தூக்கிச் சென்ற விவகாரம் தொடர்பாக 2 அதிகாரிகளுக்கு மெமோ கொடுக்கப்பட்டிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். மருத்துவமனை சூப்பரண்ட் மற்றும் RMOவுக்கு சுகாதாரத்துறை இணை இயக்குனர் அம்பிகா மெமோ கொடுத்திருக்கிறார். கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் பாபு. பாபு, விவரங்களை பதிவு செய்யலாம். வணக்கம் பாலா. நேற்று ஈரோடு பெரியவளத்து பகுதியை சேர்ந்த சொர்ணா என்ற 80 வயது மூதாட்டி இருசக்கத்தில் வந்த ஒருவர் விபத்தை ஏற்படுத்தி எடுத்து ஈரோடு அரசு மனைக்கு தனது மகள் வளர்மதியுடன் சென்றிருந்தார். ஆனால் அப்போது அந்த மூதாட்டி அழைத்து செல்வதற்காக எவ்வித வீல் சேர்களோ ஸ்ட்ரெச்சரோ பலமுறை கேட்டும் கொடுக்காததால் வளர்மதி தன்னுடைய தாயான சொர்ணாவை தானே சுமந்து சென்று மருத்துவமனை சிகிச்சையாக சேர்த்தனர். இது தொடர்பான வீடியோஸ் தற்போது வெளிவந்து பரபரப்பை ஏற்படுத்தி வரும் நிலையில் ஈரோடு இணை இயக்குனர் அம்பிகாவதி தலைமையிலான விசாரணை குழு விசாரணை நடைபெற்று வருகிறது. தான் நேற்று விடுமுறையில் இருந்ததாகவும் நாளை மறுநாள் அதாவது வியாழக்கிழமை அன்று இது தொடர்பாக விசாரணை நடத்த உள்ளதாகவும் அம்பிகா தெரிவித்துள்ளார். மேலும் இந்த ஸ்ட்ரெச்சர் இல்லாமல் மூதாட்டி தூக்கி சென்ற விவரம் குறித்து மருத்துவமனை கண்காணிப்பாளர் மற்றும் மருத்துவமனை உறைவிட மருத்துவர் ஆகிய இருவருக்கும் மெமோ கொடுத்துள்ளதாகவும் தெரிவித்தனர். மேலும் இவர்கள் இருவரும் கொடுத்த தற்போதைய முதல் வாய்மொழி அறிக்கையை மாவட்ட ஆட்சியருக்கும் கொடுத்துள்ளதாக அம்பிகாவை தெரிவித்துள்ளார். பாலா, நன்றி பாபு, விரிவான விவரங்களை பதிவு செய்தமைக்கு.